ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டின் 11வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இத்தோடு பாசுரங்கள் நிறைவடைகின்றன. 12வது பாசுரம் பலஸ்ருதி. அடுத்த எபிசோட்ல பார்க்க போறது இதுவரை சொன்ன 11 பாசுரங்களை கேட்ட நம் நேயர்களுக்கு என்ன பலன் என்பது அடுத்த பாசுரம், அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த 11வது பாசுரம் நிறைவு பாசுரம். இப்ப சீன் என்னன்னா, முதல் 2 பாசுரங்கள்ல மதுரையில தனக்கு காட்சி கொடுத்த பெருமாளுக்கு பெரியாழ்வார் மட்டும் பல்லாண்டு பாடிட்டார். 3, 4, 5 3 பாசுரங்கள்ல முறையே பகவானுக்கு தொண்டு செய்ய விரும்புவோர், ஆத்மானுபவத்தை விரும்புவோர், செல்வத்தை விரும்புவோர் 3 பேரையும் பல்லாண்டு பாட வாருங்கள்னு அழைத்தார். 3, 4, 5. அதுக்கப்புறம் அதே வரிசைப்படி 6, 7, 8 தொண்டு செய்ய விரும்புவோர், அதுவரை ஆத்மானுபவத்தை விரும்பி இருந்தோர், அதுவரை செல்வத்தை விரும்பினோர். இப்ப எல்லாரும் பெரியாழ்வார் கோஷ்டியிலே வந்து சேருகிறார்கள். பல்லாண்டு பாடுவதற்காக வந்து ஜாயின் பண்றா. அது 3 பாசுரம், 6, 7, 8. நிறைவாக 9, 10, 11 அந்த ஒவ்வொரு கோஷ்டியோடும் சேர்ந்து பெரியாழ்வார் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார். 9ஆம் பாசுரத்திலே 3ஆம் பாசுரத்தில் அழைக்கப்பட்டு 6ஆம் பாசுரத்தில் வந்து சேர்ந்த தொண்டு செய்ய விரும்பும் அடியார்களோடு சேர்ந்து 9ஆம் பாட்டில் பல்லாண்டு பாடினார். 4ஆம் பாட்டில் அழைத்து 7ஆம் பாட்டில் சேர்ந்த ஆத்மானுபவத்தை நாடினோர். அவ இப்போ மனம் மாறிட்டா. 10ஆம் பாட்டுல அவளோடு சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். இப்ப நிறைவா 11வது பாசுரத்துல 5ஆம் பாசுரம் அண்டக்குலத்துக்கு பாசுரத்திலே அழைக்கப்பட்டு, நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் சொல்லுங்கள், கவசம் கனெக்ட் சங்கரா டிவியில 1000 நாமங்கள் 1000 கதைகள் கேளுங்கள், உடனே செல்வத்தில் உள்ள ஆசை நீங்கி பகவான்கிட்ட விருப்பம் வரும்னு சொல்லி அண்டக்குலத்துக்கு பாசுரத்துல கூப்பிட்டார். அவர்கள் மனம் மாறி 8வது பாசுரம் நெய்யிடை நல்லதோர் சோறும் பாசுரத்துல பெருமாள் எங்களுக்கு எவ்வளவு செல்வமெல்லாம் கொடுத்தார், அந்த நன்றியோடு பெருமாளுக்கு இனி நாங்கள் பல்லாண்டு பாட போகிறோம், அதனால பணத்தாசையை விட்டோம், பகவான்கிட்ட ஆசையை வளர்த்தோம் என்று பக்தியோடு பெரியாழ்வார் கோஷ்டியில் சேர்ந்தார்கள். இப்போ 11வது பாசுரம் அல்வழக்கொன்றுமில்லா பாசுரத்தில் இவர்கள் அத்தனை பேரோடும் சேர்ந்து பெரியாழ்வாரும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுகிறார் என்பதுதான் காட்சி. அதுலயும் இப்ப இவர்கள் பெரியாழ்வார் கோஷ்டியில வந்து சேர்ந்ததும் எவ்வளவு நன்றியோடு சொல்லிக்கிறார்னா, இதுவரை நாங்கள் வாழ்க்கையில செல்வம் தான் எல்லாம் நினைச்சோம், அண்ட குலத்துக்கு அதிபதியாக வேண்டும், நிறைய பணங்காசெல்லாம் சம்பாதிக்கணும், இப்படியெல்லாம் நாங்க விருப்பப்பட்டோம். ஆனா பெரியாழ்வார் ஒரே பாட்டுல எங்களை திருத்திட்டார். இப்ப திருந்தின நாங்கள்லாம் மிகச்சிறந்த பக்தர்கள் ஆயிட்டோம். யார போலன்னா, திருக்கோஷ்டியூர் செல்வ நம்பி எப்படி சிறந்த பெருமாள் பக்தரோ, அவருக்கு எந்த ஞானம் இருக்குமோ, அவர் எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவாரோ, அது போல் நாங்களும் பெருமாளுக்கு அடியார்களாக ஆகிவிட்டோங்கிறானாம். அது யாரு? திருக்கோட்டியூர் செல்வ நம்பி. இந்த பாசுரத்துல அவரை பத்தி குறிப்பு இருக்கு. அல்வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போலன்னு இருக்கு பாருங்க. அந்த திருக்கோட்டியூர் செல்வ நம்பி என்பவரை போல. அவர் யாருங்கிறது விளக்கத்துல சொல்றேன். ஆனா இவா சொல்லி நன்றியோட சொல்றாளாம், நாங்க செல்வம் தான் எல்லாம்னு இருந்தோம், செல்வமே எல்லாம்னு செல்வத்தை நம்பி இருந்த எங்களை பெரியாழ்வார் செல்வ நம்பி போல ஆக்கிட்டார். இப்ப நாங்களும் பல்லாண்டு பாடுகிறோம்னு செல்வத்தை நாடி வந்தவர்கள்லாம் இப்போ மனம் மாறி பக்தியிலே ஈடுபட்டு பெருமாளுக்கு தொண்டு செய்யும் விருப்பத்தோடு பல்லாண்டு பாடுகிறார்கள். தொலைக்காட்சி திரையிலே பாசுரம், உங்கள் மனத்திரையிலே காட்சி. யானை மேல அம்பாரியில பெரியாழ்வார், இந்த பக்கம் பெருமாள் பிராட்டியோடு கருட வாகனத்திலே சேவை சாதிக்க ஐஸ்வர்யமாகிய செல்வத்தை நாடினோர் இப்போ மனம் திருந்தி பெரியாழ்வாரோடு பல்லாண்டு பாடுகிறார்கள். 11வது பாசுரம் வாங்கோ எல்லோரும் சேவிப்போம். அல் வழக்கு ஒன்றும் இல்லா அணி கோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டியர்கோர் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. இப்ப இவர்கள்லாம் மனம் மாறி சொல்லிக் கொள்கிறார்களா? இப்ப நாங்க எப்படி ஆயிட்டோம் தெரியுமா? திருக்கோட்டியூர் செல்வ நம்பி போல நாங்களும் அடியார்களாக மாறிவிட்டோம்.
பணத்தாசை நீங்கியது, செல்வத்தை நம்பிய காலம் மாறியது, நாங்க செல்வ நம்பி போல பக்தர்கள் ஆயிட்டோம். அந்த செல்வ நம்பி எப்படிப்பட்டவர்னா அல் வழக்கு ஒன்றும் இல்லா. அல் வழக்கு அப்படின்னா தோஷம்னு அர்த்தம். பொதுவா தமிழ்ல அல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு குறைபாடு அல்லது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை குறிக்கும். அதனால அல் வழக்கு அப்படின்னா குற்றங்கள் தோஷங்கள்னு அர்த்தம். அல்வழக்கு ஒன்றும் இல்லா அப்படின்னா எந்த அல்வழக்கு எந்த தோஷமும் இல்லாதன்னு அர்த்தம். அது என்ன தோஷங்கள் அப்படின்னா உடம்பே ஆத்மான்னு நினைச்சுட்டா தோஷம். அப்படி இல்லாமல் உடம்பு வேறு ஜீவாத்மா வேறுன்னு தெரிந்து கொண்டு அந்த விவேகத்தோடு, இதுக்குதான் உண்மையான பகுத்தறிவுன்னு பேரு. பகுத்தறிவுக்கு நாம நிறைய பேர் வச்சுட்டோம். உண்மையான பகுத்து அறிவு என்னன்னா உடம்பு எது ஜீவாத்மா எதுங்கிறத பகுத்து வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான் உண்மையான பகுத்தறிவுன்னு பேரு. அப்படி இருந்தோம்னா அல்வழக்கு ஒன்றும் இல்லாதவர் என்று சொல்லலாம். அடுத்த அல்வழக்கு என்னன்னா இந்த ஜீவாத்மாவை சுதந்திரமானவன் நினைச்சா அது ஒரு தோஷம், ஒரு அல்வழக்கு. ஏன்னா ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை. அப்போ ஜீவாத்மா சுதந்திரமானவன் அல்லன், பகவானுக்கே அடிமைன்னு புரிஞ்சுண்டா அல்வழக்கு இல்லாமல் இருக்கும் தன்மை. அடுத்து பகவானை நம்முடைய நலனுக்காக வழிபடுகிறோம், என் பயனுக்காக பகவானை வழிபடுகிறேன் அப்படி நினைச்சுட்டா அது ஒரு தோஷம், அல்வழக்கு. அப்படி இல்லாமல் பகவான் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடுவதற்காக வழிபடுகிறேன், அது பெரியாழ்வாருடைய உச்ச நிலை. அப்படி இருந்தா அது அல்வழக்கு என்னும் தோஷம் இல்லாத நிலை. அப்புறம் அந்த பகவானை அடைந்து கைங்கரியம் பண்றோம் இல்லையா, அதுக்கு வேறொன்றை கொண்டு, அதாவது நம் முயற்சியால் பகவானை அடையலாம் அப்படின்னு நினைச்சுட்டா அது அல்வழக்கு. பகவானுடைய அருளால் தான் அவனை அடைய முடியும், இன்னொன்றை கொண்டு பகவானை அடைய முடியாது, அவன் கருணையால் தான் அடைய முடியும் புரிஞ்சுனுட்டா அல்வழக்கு இல்லாத தன்மை. மேலும் பகவானை அடைந்து தொண்டு செய்யும் போது கூட என் திருப்திக்காக என் மகிழ்ச்சிக்காக தொண்டு செய்யறேன்னு நினைச்சுட்டா அது அல்வழக்கு தோஷம். அப்படி இல்லாமல் பகவானுடைய ஆனந்தத்துக்காகவே தொண்டு செய்கிறேன் என்று கைங்கரியம் பண்ணால் அது அந்த அல்வழக்கு தோஷம் இல்லாத நிலை. அப்ப அல்வழக்கு ஒன்றும் இல்லா அப்படின்னா ஒரு அல்வழக்கு ஒரு தோஷம் கூட கிடையாதாம். அதாவது உடம்பே ஆத்மான்னு நினைக்கிற தோஷமும் இல்லாதவர்கள். இதெல்லாம் யாருன்னா திருக்கோஷ்டியூர் மக்களின் பெருமைகளை இங்க இவர்கள் சொல்றாளாம். ஏன்னா அல்வழக்கு ஒன்றுமில்லா அணி கோட்டியர்னு இருக்கு பாருங்க. கோட்டியர் அப்படின்னா திருக்கோஷ்டியூரில் வாழும் மக்கள். திருக்கோட்டியூருங்கிற திவ்ய தேசம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அந்த ஊர்க்காரா எப்படிப்பட்டவான்னா அல்வழக்கு ஒன்றுமில்லா அந்த அடியார்கள் திருக்கோட்டியூர்ல உள்ள அத்தனை மக்களையுமே சொல்லிட்டாவா. அங்க உள்ள யாருக்குமே இதுல ஒரு தோஷம் கிடையாதான். உடம்பே ஆத்மான்னு நினைக்கும் அல்வழக்கு கிடையாது, ஜீவாத்மா வேறுன்னு அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜீவாத்மாவை சுதந்திரமானவன்னு நினைக்க மாட்டார்கள், அந்த அல்வழக்கு கிடையாது. ஜீவாத்மா பகவானுக்கே அடிமை என்பார்கள். பகவானை என்னுடைய பயனுக்காக வழிபடுகிறேன்னு சொல்ல மாட்டா, பகவானுக்கு பல்லாண்டு பாடி அவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வழிபடுகிறோம்னு சொல்வார்கள். பகவானை அடைவது என் முயற்சியால் அடைகிறேன்னு சொல்ல மாட்டா, அவன் கருணையால் அடைகிறேன்னு சொல்லுவா. பகவானுக்கு தொண்டு செய்யும் போதும் தன் ஆனந்தத்துக்காக தொண்டு செய்ய மாட்டா. அப்ப தொண்டு செய்யும் போது ஆனந்தமே இல்லையான்னு கேள்வி வரும். உண்டு, நான் தொண்டு செஞ்சேன்னு சந்தோஷப்படக்கூடாது, இந்த தொண்டு செய்வதை பார்த்து பகவான் மகிழணும், அவன் மகிழ்வதை பார்த்து ஆஹா என் பெருமாள் சந்தோஷப்பட்டுட்டாருன்னு அப்புறம் நாம சந்தோஷப்படணுமா. இப்படி அல்வழக்கு ஒன்றும் இல்லா ஒரு தோஷமும் இல்லாத ஒரு பக்தனுக்கு என்னென்ன தோஷங்கள்னு சொல்ல வாய்ப்பு இருக்குமோ ஒண்ணு கூட சொல்ல முடியாதபடி அல்வழக்கு என்னும் தோஷங்கள் ஒன்றும் இல்லா, ஒன்று கூட இல்லாதவர்கள். ஒன்றும் அப்படின்னா ஒன்று கூடன்னு அர்த்தம். அதுக்காக தான் அந்த விரிவா சொன்ன என்னென்ன தோஷங்கள்லாம் வருவதற்கு பாசிபிலிட்டி இருக்கு, அந்த எந்த தோஷமுமே அவளுக்கு கிடையாது. அதனால அல்வழக்கு ஒன்றும் இல்லா அணி. அணினா அலங்காரம்னு அர்த்தம். அந்த திருக்கோஷ்டியூர்னு திவ்ய தேசம் இருக்கு பாருங்க, அது பூலோகத்துக்கே ஒரு அணிகலனாக இருக்கிறதாம். தமிழ்த்தாய் வாழ்த்துல கூட சொல்றா இல்லையா, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கணமும் அதிசிறந்த பாரதனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அதாவது இந்த மொத்த பிரபஞ்சம் என்பது இருக்கிறது என்றால் இந்த பூமி தேவிக்கு வதனம் முகமாக இருக்கிறது பாரத தேசம். அந்த பாரத தேசம் என்னும் முகத்திலே திலகம், ஒரு திலகம் வைத்தாற் போலே தமிழகம் என்பது இருக்கிறது. அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. அந்த திலகத்தின் வாசனை எங்கும் பரவுவது போல தமிழ் மொழி எங்கும் பரவி பெருமை பெற்று விளங்குகிறதுன்னு சொல்றா. அப்போ பூமியை ஒரு பெண்ணாக்கி பாரத தேசத்தை அதற்கு முகமாக்கி தமிழகத்தை அதற்கு திலகமாக உருவகப்படுத்தி காட்டுறா. அதுபோல மொத்த பூமி தேவிக்கும் ஒரு அலங்காரம் உண்டா அப்படின்னா திருக்கோஷ்டியூர் தான் அலங்காரமா. அதனாலதான் அணி கோட்டியர். கோட்டியர்னா அந்த திருக்கோட்டியூர் என்ற திவ்ய தேசத்திலே வாழக்கூடிய அடியார்கள். அவர்கள்லாம் அல்வழக்கு ஒன்றும் இல்லா ஒரு தோஷம் இல்லாத
அணிக்கோட்டியர், பூமிக்கே அணிகலனாக இருக்கக்கூடிய திருக்கோட்டியூரிலே வாழ்பவர்கள். அவர்களுக்கு கோன், தலைவராக இருப்பவர், அவர்தான் செல்வநம்பி என்பவர். அந்த செல்வநம்பிங்கிறவர் யாருன்னா, ராமானுஜருடைய 5 முக்கிய ஆச்சாரியர்கள்ல ஒருவர். திருக்கோட்டியூர் நம்பின்னு கேள்விப்பட்டிருப்பேள். 18 முறை அவரிடம் அர்த்தம் பெறுவதற்காக ஸ்ரீரங்கத்திலேருந்து ராமானுஜர் திருக்கோட்டியூர் வரை நடந்தார். அந்த திருக்கோட்டியூர் நம்பியின் குல முன்னோர் தான் இந்த செல்வநம்பி, திருக்கோட்டியூர் செல்வநம்பி என்று சொல்லப்படுபவர். அவர் எப்படிப்பட்டவரா? மிகச்சிறந்த பண்டிதர், சாஸ்திரங்கள் கற்றவர், பகவான்கிட்ட பரம பக்தியோடு இருந்தவர். வல்லபதேவன் என்ற பாண்டிய மன்னனுடைய சபையிலே அவனுக்கு மந்திரியாகவும் ஆச்சாரியராகவும் இருந்தாராம். இந்த பெரியாழ்வாருடைய சரித்திரம் தொடக்கத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த வல்லபதேவன் மனசுல வேதங்கள் குறித்து சில சந்தேகம் எல்லாம் இருந்தது அப்படின்னு. அதுக்கு பெரியாழ்வார் தான் வந்து விடை கொடுத்தாருன்னு. முதல்ல அந்த வல்லபதேவ பாண்டியன் என்ன பண்ணா, தன் குருவான இந்த செல்வநம்பி கிட்ட தான் முதல்ல சொன்னானாம், என் மனசுல இப்படி சில சந்தேகங்கள், வேதத்தின் பொருளை எப்படி அறிவது என்ற ஒரு விருப்பம் இருக்கு, என்ன பண்றதுன்னு கேட்டான். அந்த செல்வநம்பிக்கை எல்லா அர்த்தமும் தெரியும். ஆனா அவர் அப்பவே நேரா சொன்னா அது மன்னனுக்கு எவ்வளவு தூரம் பிடிபடுங்கிறது சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் தான் என்ன சொன்னாரா, நீங்கள் ஒரு பெரிய சபையை கூட்டுங்கள், பண்டிதர்களை அழைத்து பொற்கிழி பரிசு தருவதாக அறிவித்து பண்டிதர்கள் மூலம் வேத அர்த்தங்களை சொல்ல சொல்லுங்கள். அதுல யார் சிறப்பா வாதிடுறாளோ அவர்களுக்கு பொற்கிழி பரிசு தாருங்கள்னு இந்த செல்வநம்பி தான் சொல்லியிருக்கார். அதன் அடிப்படையில தான் பொற்கிழியை மேலே கட்டி பண்டிதர்களை எல்லாம் அழைக்க, அதுல பெரியாழ்வாரும் பெருமாளுடைய நியமனத்தின்படி அங்கே வந்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்னும்படி அந்த வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதன் பொருளையும் விளக்கி மன்னனுடைய ஐயத்தையும் போக்கி அந்த பொற்கிழி தம் மடியிலேயே வந்து விழும்படி செய்தார் அல்லவா. இதற்கெல்லாம் வித்திட்டவர் யாருன்னா செல்வநம்பி. ஏன்னா அவருக்கு பெருமாள் சங்கல்பம் தெரியும். நாமா சொல்ல வேண்டாம், இத பெருமாளுடைய திருவுள்ளம்னு விட்டுட்டா. விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருங்கிற ஒரு பெரிய மகானையே பெருமாள் வரவழைச்சு அவர் மூலம் இன்னும் பெரிய பெரிய காரியத்தை நடத்தி வைக்க போறாருங்கிறது தெரியும். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன், ராஜாவுக்கு செல்வநம்பியே பதில் சொல்லியிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் ஒரு வைபவமா அது ஆயிருக்காது. பல பண்டிதர்கள் வந்து பதில் சொல்ல முடியாம இருந்து பெருமாள் அருளோடு பெரியாழ்வார் வந்து சொன்னதால் தான் ராஜா அவரை யானை மேல ஊர்வலமா வச்சு அழைத்து வந்தான். அதனாலதான் பெருமாள் வந்து கருட வாகனத்தில் காட்சியளித்தார். திருப்பல்லாண்டே உருவானதுன்னா இதுக்கெல்லாம் வித்திட்டது யாரு? அந்த செல்வநம்பி. அவரைத்தான் சொல்கிறார்கள் அல்வழக்கு ஒன்றுமில்லா திருக்கோட்டியூர் மக்கள்லாம் ஒரு தோஷம் இல்லாதவர்கள், அணி, உலகத்துக்கே அணிகலனாக இருக்கக்கூடிய கோட்டியர், திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய அடியார்கள். அவ எல்லாரும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிட்டே இருப்பா. கோன், அவர்களுக்கு ஒரு தலைவர்னா இவர் எவ்வளவு தூரம் பக்தி ஞானத்தோடு இருப்பார். அவர் எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுவார்? அணிக்கோட்டியர் கோன். அந்த ஊர்ல உள்ள சாமானியர் கூட பக்தரா இருப்பார்னா அந்த ஊர் தலைவர் எவ்வளவு பெரிய பக்தர். அந்த திருக்கோட்டியூர் செல்வநம்பி அவர் எப்படிப்பட்டவர்? அபிமான துங்கன். அபிமானம் அப்படின்னா பற்றுன்னு அர்த்தம். துங்கன்னா ரொம்ப உயர்ந்தவர், வளர்ந்தவர்னு அர்த்தம். அபிமான துங்கன் அப்படின்னா பற்று ரொம்ப வளரப்பெற்றவர்னு அர்த்தம். அதிகமா பற்று வைத்திருப்பவர்னு அர்த்தம். அப்படியா? அற்றது பற்றனில் உற்றது வீடு உயருங்கிறா, பற்றே வச்சுக்க கூடாதுங்கிறா. இவர் எப்படிப்பட்டவர்னா அபிமானம் என்னும் பற்றிலே துங்கன், ரொம்ப வளர்ந்து இருப்பவர், அதிகமான பற்று கொண்டவராம். எதுலன்னா அடியேன் தாசன், அடியேன் தாசன்னு பெருமாளுக்கு அடிமையாக இருப்பதிலே பற்று கொண்டவர். அதனால பற்றெல்லாம் விட்டுடுன்னு சொன்னதுனால பெருமாள்கிட்ட உள்ள பற்றை விட்டுறக்கூடாது, கைங்கரியத்தில் உள்ள பற்றை விட்டுடக்கூடாது, மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுவதில் உள்ள பற்றை விட்டுடக்கூடாது. அப்ப பெருமாளிடத்தில் கொண்ட பற்று இருக்கே அது இவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால அபிமான துங்கன், பெருமாள் மீதான பற்று என்னும் அபிமானத்திலே துங்கன், ரொம்ப வளர்ந்து இருப்பவர், உயர்ந்து இருப்பவர். துங்கம்னு பொதுவா சிகரங்களை சொல்வார்கள், பற்றின் சிகரம்னு சொல்லலாமா. அபிமான துங்கன்கிறதுக்கு சிம்பிள் தமிழ் பற்றின் சிகரம். ஆனா தப்பான பற்று இல்ல, பகவான் மீதான பற்று, அடியார்கள் மீதான பற்று. ஏன்னா இவர் எவ்வளவு பற்று வைத்து இருந்தார்னு ஒரு சரித்திரம் பார்க்கிறோம். இந்த திருக்கோட்டியூர் செல்வநம்பி ஒரு சமயம் வெளியூர் போயிருக்கார். அவருடைய தேவிகள் மனைவி மட்டும் அவருடைய இல்லத்தில் இருந்தார். ஒரு பெரிய யாத்ரிகர் குழு வந்து அவர் வீட்டுல எங்களுக்கு உணவு கிடைக்குமான்னு கேட்டார்கள். செல்வநம்பியின் மனைவி உடனே உள்ளே அழைத்தார். வாங்கன்னு இலை போட்டுட்டா. இலை போட்டுட்டு தான் பார்க்கறா, வீட்டுல அரிசி இல்லை. அடடா, அடியார்களை கூப்பிட்டுட்டோம், அரிசி இல்லை, என்னடா பண்றதுன்னு பார்த்தா அடுத்து விதைப்பதற்காக செல்வநம்பி விதை நெல் வச்சிருந்தாராம். கிடுகிடு விதை நெல்லை எல்லாம் குத்தி அதிலேந்து அரிசி எடுத்து சாதம் வடிச்சு விரைந்து அடியார்களுக்கு ததியாராதனம் உணவு பரிமாறிட்டா. வந்த யாத்திரிகர்கள் திருப்தியோடு திரும்ப போயிட்டா. ஊருக்கு போயிருந்த செல்வநம்பி திரும்ப வந்தாராம். அப்போ விவசாயம் விதைக்க வேண்டிய காலம். அதனால மனைவிட்ட கேட்டாராம், என்னம்மா விதை நெல் வச்சிருந்தேனே எங்க இருக்குன்னு கேட்டாராம்.
மனைவி சொன்னாங்களாம், அதெல்லாம் ஏற்கனவே விதைச்சாச்சேன்னா. என்னது விதைச்சாச்சா? யாருமா விதைச்சது? எங்க விதைச்சாங்க? வயல்ல இன்னும் விதைக்கலையே அப்படின்னு கேட்டார். மனைவி சொன்னாலாம், இந்த வயல்ல இல்ல, அதை எல்லாத்தையும் வைகுண்டத்திலேயே விதைச்சுட்டேன்னாலும். அடியார்களுடைய வயிற்றில் கொண்டு போய் அதை உணவாக சேர்த்தால் அதை வைகுண்டத்தில் விதைத்ததற்கு சமம். அப்ப அடியார்களிடத்தில் அவர்கள் எவ்வளவு பற்று வைத்திருக்கிறார்கள். அப்போ பற்றின் சிகரம் அபிமான துங்கன் செல்வனை போல. அவர் திருநாமம் என்னன்னா செல்வ நம்பி. அதைத்தான் செல்வனை போல, அந்த திருக்கோஷ்டியூர் செல்வ நம்பி போல நாங்களும் பக்தர்களாக ஆகும் பாக்கியம் பெரியாழ்வார் மூலமாக பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்ப அந்த செல்வனை போல, அவருக்கு திருநாமமே பாருங்க செல்வ நம்பி. செல்வம் நம்பினா பரிபூர்ணமாக நிறைந்தவர்னு அர்த்தம். செல்வ நம்பி அப்படின்னா செல்வம் பரிபூர்ணமாக நிறைய பெற்றவர். அது எந்த செல்வம் அப்படின்னா லக்ஷ்மணன்ட்ட எந்த செல்வம் இருந்ததோ அந்த செல்வமா. ஏன்னா வால்மீகி பகவான் லக்ஷ்மணனை சொல்லும் போது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னார். லக்ஷ்மணன் ஏன் அவனுக்கு பேர்? ராமன் தம்பிக்கு லக்ஷ்மணன் பேர் இல்லையா? அவனுக்கு ஏன் லக்ஷ்மணன் பேருன்னா லக்ஷ்மி சம்பன்னஹா, லக்ஷ்மி நிறைந்திருப்பவன். யார்கிட்ட லக்ஷ்மி நிறைய இருக்கோ அவனுக்கு லக்ஷ்மணன் பேரு. லக்ஷ்மினா இங்க செல்வம்னு அர்த்தம். லக்ஷ்மணன்ட்ட என்னப்பா செல்வம் நிறைந்திருந்தது? ராமன் வேணா சக்கரவர்த்தின்னு ஆட்சி பண்ணான். லக்ஷ்மணன்ட்ட பணங்காசு அப்படி எதுவும் இருந்துதான்னா? இங்க இந்த லக்ஷ்மி செல்வம்ங்கிறது சாதாரண செல்வம் இல்ல, கைங்கரிய செல்வம். நாடோ காடோ ராமன் எங்க இருந்தாலும் லக்ஷ்மணன் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றார் அல்லவா. ராமன் கூட அயோத்தி ராஜ்யத்தை பிரிந்து 14 வருஷம் போனான். செல்வத்தை ராமன் 14 வருஷம் இழந்தான். ஆனா அப்பவும் லக்ஷ்மணன் கூட இருந்து கைங்கரியம் பண்ணானே. இவனுடைய செல்வம் கைங்கரியம்ங்கிற செல்வத்தை லக்ஷ்மணன் என்னைக்குமே இழக்கவில்லை. அப்ப லக்ஷ்மணன்னா என்ன அர்த்தம்னா லக்ஷ்மி என்னும் செல்வம் சம்பன்னகா பரிபூர்ணமாக நிறைய பெற்றவன். அந்த லக்ஷ்மணனுக்கு தமிழாக்கம் என்னன்னா செல்வ நம்பி. செல்வம் லக்ஷ்மி, நம்பி பரிபூர்ணமாக நிறைய பெற்றவன். செல்வ நம்பி, செல்வம் பரிபூர்ணமா நிறைய பெற்றவன், லக்ஷ்மி சம்பன்னன் லக்ஷ்மணன். அப்போ லக்ஷ்மணன் எப்படி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவானோ அது போல இந்த செல்வ நம்பியும் திருக்கோட்டியூர் பெருமாளுக்கு அவ்வளவு கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் என்னும் செல்வத்தாலே நம்பி பரிபூர்ணமாக இருக்கிறார். நம்பினா பரிபூர்ணன். அந்த செல்வனை போல, அவரை போல நானும் உனக்கு பழவடியேன். இதுவரை செல்வத்தை நாடிக்கொண்டிருந்தோமே நாங்கள், நானும் இல்லையே, நாங்களும்னு தானே இருக்கணும், இல்ல நாமும்னு தானே இருக்கணும்னா இதற்கான பதில் 8ஆம் பாட்டிலேயே பார்த்துட்டோம். இந்த தொண்டு செய்ய விரும்புவோர் கோஷ்டிங்கிறது சின்ன கோஷ்டி தான். அது போல ஆத்மானுபவத்தை விரும்பினோர் கோஷ்டிங்கிறதும் சின்ன கோஷ்டி தான். அதனால அவ கோரஸா சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா இப்போது பாடுவோர் யாருன்னா செல்வத்தை விரும்புவோர் கோஷ்டி இப்ப பெரிய கோஷ்டி. ஏன்னா லோகத்துல படங்காசை விரும்புறவா தான் ஜாஸ்தி. அதனால இது ஒரு பெரிய கோஷ்டி பெரியாழ்வாரோட சேர்ந்திருக்கு. இவ்வளவு பேரும் ஒரே நேரத்துல கோரஸா பாடினா அந்த வாய்ஸ் சிங்க் ஆகாதுங்கிறதுனால அவர்களுக்கு ஒரே ஒரு தலைவர் இருந்து கொண்டு எல்லார் சார்பிலும் அவர் பாடுகிறார். அதனாலதான் இந்த செல்வத்தை விரும்பினோர் பாடும் பாட்டு மட்டும் சிங்குலர்ல இருக்கும். இப்ப இவர்களோடு சேர்ந்துதானே பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறார். அப்ப இவர்களுக்கு ஒரு பிரதிநிதி மட்டும் சேர்ந்து பெரியாழ்வாரோடு பாடுகிறார். அதை எல்லாரும் மனசுக்குள்ள எக்கோ பண்றான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவர்களும் மனதால் ஈடுபடுகிறார்கள். அதனாலதான் நானும் உனக்கு பழவடியேன். இப்ப நானும் அது போல உனக்கு அடியவனாக. பழவடியேன்னு சொன்னா பழமையான பக்தன். அதாவது பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், இவாளை ஏத்துக்கும் போது அந்த பழமையான பக்தரான செல்வ நம்பிக்கு எந்த அங்கீகாரம் கொடுத்து எவ்வளவு அன்பு காட்டி பெருமாள் ஏற்றுக்கொள்வாரோ அதே அங்கீகாரத்தை எங்களுக்கு கூட பெருமாள் கொடுத்தாரே. அப்ப இந்த நானும்ல உண்மை கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். நானும், நான் கூட, அதாவது இவ்வளவு நாள் செல்வமே கிடைச்சா போதும்னு இருந்த நானும் என்ன கூட பகவானே நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு என் தலைவனான உனக்கு பழ அடியேன், பழமையான அடியவனாக. அதாவது ரொம்ப நாளா பக்தி செலுத்தியவருக்கு என்ன பக்தி பக்குவம் இருக்குமோ ஒரு பெரியாழ்வார் கூப்பிட்டு நாங்க திருந்தி வந்தோங்கிறதுக்காக அந்த பழைய அடியவரை போல் எங்களை ஆக்கிவிட்டாய். யாருன்னா அது செல்வ நம்பி. அந்த செல்வ நம்பிக்கு இருந்த பக்தியை அடியோங்களுக்கும் நீ கொடுத்து அவர் மீது காட்டும் அன்பை எங்களுக்கும் காட்டிவிட்டாய். இதான் பாசுரத்தினுடைய முதல் பாதி. அப்போ அல்வழக்கு ஒன்றுமில்லா திருக்கோட்டியூர் அடியார்கள்ட்ட ஒரு தோஷம் கிடையாது. அணி கோட்டியர், இந்த பூமிக்கே அணிகலனாக இருக்கக்கூடிய திருக்கோட்டியூரில் வாழ்பவர்கள். கோன் அவர்களின் தலைவனான அபிமான துங்கன், பற்றின் சிகரமாக, அதாவது பெருமாள் அடியார்கள்ட்ட பற்றின் சிகரமாக இருக்கக்கூடிய செல்வனை போல செல்வ நம்பி, பக்தி செல்வம் கைங்கரிய செல்வம் பரிபூர்ணமாக நிறைய பெற்ற அந்த செல்வ நம்பியை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். அங்க வார்த்தை முக்கியம், திருமாலேங்கிறார். ஏன்னா நாம வெறும் பெருமாளுக்கு அடிமை கிடையாது. திருனா மகாலட்சுமி, திருமாலேனா
திரு என்னும் பிராட்டியோடு கூடிய பெருமாளே நானும் உனக்கு பழவடியேன். ஏன்னா என்னைக்குமே மிதுனத்தில் தான் சேஷத்துவம் என்று ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். டெக்னிக்கலா மிதுனம்னா ஜோடி, இணை. பிராட்டியோட கூடிய பெருமாளுக்கு தான் நாம் தொண்டனை ஒழிய வெறும் பெருமாளுக்கு தொண்டன் கிடையாது. அப்ப நீ என்ன பண்ண, அந்த செல்வனை போல திருமாலே திருவோடு கூடிய மாலான உனக்கு நானும் எங்களை கூட உனக்கு பழவடியேன். உங்கள் அந்த சேர்த்திக்கு பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு பழ அடியேன், பழமையான தொண்டனை போல் ஏற்று அங்கீகரித்து விட்டாய். இனி நாங்க எப்படி பல்லாண்டு பாடுறோம்னா, நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி. நல்வகையால் இப்ப நாம நாம சங்கீர்த்தனம் பண்றோம், பல திருநாமங்கள் சொல்றோம். அதை எப்படி சொல்றோம்னா நல்வகையால், நல்ல விதத்தில். வகைனா விதம், மேனர்னு அர்த்தம். நல்வகையால் நாங்க குட் மேனர்ஸ்ல சொல்றோம். அப்படியா? அப்ப இது வரைக்கும் என்ன தீ வகையால் சொன்னார்களான்னா, பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். இது வரைக்கும் நாம பகவன் நாமா சொன்னோம். ஆனா எதுக்கு ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொன்னதெல்லாம் பணத்தாசையில சொன்னோம். இதை சொன்னா பணம் கிடைக்குமா, இது சொன்னா பதவி கிடைக்குமா, இப்படி சொன்னதுனால தீவகையால் இதுவரை நாமம் சொன்னோம். இப்ப மனம் திருந்தி இல்ல பக்தியினாலே நாமம் சொல்கிறோம், அன்பிலே உள்ளம் கரைந்து உருகி நாமம் சொல்றோம். அப்ப பணத்தாசையில நாமம் சொன்னது தீவகையால் நாமம் சொன்னது, இப்ப பக்தியில் உருகி நாமம் சொல்வது நல்வகையால் சொல்வது. அந்த நல்வகையால என்ன சொல்றோம்னா நமோ நாராயணாயவென்று. அந்த பாசுரத்துல வரும்போது பாருங்க, அந்த யா இருக்காது, நமோ நாராயணா என்றுன்னு தான் இந்த பாட்டு இருக்கும். அது இசை வடிவத்துக்காக அந்த யாங்கிறது கட்டாயிருக்கு. அதனால நீங்கள் பாசுரமாக சேவிக்கும் போது நமோ நாராயணா என்று நாமம் பல பரவின்னு தான் சேவிக்கணும். ஆனா அர்த்தம் கொள்ளும் போது மட்டும் அந்த யாவை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். இது கவிநடையில அந்த மாதிரி ஒரு வார்த்தை என்பது குறைந்து வருவதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா நமோ நாராயணாய என்று, என்றுனா என்று சொல்லின்னு அர்த்தம். அதாவது நமோ, நமகாங்கிறது தான் நமோன்னு வடிவம் கொள்கிறது. ந மகா, அடியோங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்லோம், அடியேன் எனக்குரியவன் அல்லேன், மாறாக நாராயணாய, நாராயணனுக்கே உரியவன், பகவானுக்கே தொண்டன் என்ற அந்த எட்டெழுத்து மந்திரத்தின் சாரத்தை மனதுக்குள்ளே சிந்திக்கிறோம். அத்தோட நிக்கல, நமோ நாராயணாய என்று அப்படி சொல்லிட்டு நாமம் பல 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 பகவன் நாமங்களை, பகவானுடைய பல திருநாமங்களை பரவி அவற்றையும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இவாளை அழைக்கும் போதே பெரியாழ்வார் என்ன சொன்னார்னா, அண்ட குலத்துக்கு 5ஆம் பாட்டுல தானே கூப்பிட்டார். அதுல இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடிதொழுது 1000 நாமம் சொல்லி. 1000 நாமங்கள், சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 திருநாமங்களையும் சொல்ல சொன்னார் இல்லையா? அப்ப பெரியாழ்வாரே சொல்லிட்டார். அதனால நாமம் பல, சகஸ்ரநாமத்தில் உள்ள எல்லா திருநாமங்களும் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு என்று தொடங்கி சங்கபிரின் நந்தகி சக்ரி ஷார்ங்கதன்வா கதாதரஹா ரதாங்கபாணி ரக்ஷோபிய சர்வ பிரகரணாயுதா என்று நாமம் பல சொல்லி. இல்ல, வார்த்தையை கவனிங்கோ, பரவி. இந்த இடத்துல பரவிங்கிறதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். பரவி அப்படின்னா விரும்பியபடியெல்லாம் சொல்லி, இஷ்டப்படி சொல்லின்னு அர்த்தம். ஏன்னா நமோ நாராயணாயன்னு மந்திரம் சொல்றோம்னா மந்திரத்தை ப்ராப்பரா சொல்லணும். ஆனா பகவானுடைய திருநாமங்களை ஒரு பக்தியினால அன்பால சொல்றோம்னா அது தப்பா சொன்னா கூட பகவான் தப்புன்னு நினைக்க மாட்டான். பக்கத்துல இருக்கிறவரெல்லாம் சொல்லுவார், தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு சொல்லாமையே இருக்கலாம், இவர் 1000 சொல்லிட்டு போகட்டும். ஆனா பகவான் பாப்பான், நான் தப்பா கூப்பிட்டாலும் என் நாமத்தை தானே சொன்னாம்பான். அப்போ பரவி, சும்மா எப்படியெல்லாம் வாயில வரதோ அப்படியெல்லாம் பரவி, வாயில் எப்படி தோன்றுகிறதோ மனதில் எப்படி இஷ்டப்படுகிறதோ அப்படியெல்லாம் சொன்னாலும் கூட பகவானுடைய திருநாமத்தை எப்படி சொன்னாலும் பகவான் ஏற்றுக்கொள்வான். அதனால பரவி, நாங்கள் விரும்பியபடியெல்லாம் எங்கள் இஷ்டப்படியெல்லாம் பகவன் நாமாவை சொல்லி உனக்கு பல்லாண்டு பாடுறோம் பெருமாளே. எப்படிப்பட்டவன்? ஏன்னா இப்ப பெருமாள் முன்னாடி காட்சி தரார் கருட வாகனத்துல பிராட்டியோடு பெருமாள். அவரை பார்த்து சொல்றா, பல்வகையாலும் பவித்திரனே, நீ பவித்திரன். பவித்திரன்னா தானும் தூய்மையானவன், பிறரையும் தூய்மை ஆக்குபவன். ஏன் அவனை பவித்திரன்னு சொல்றான்னா, எங்களெல்லாம் நீ தூய்மையாக்கிட்டியே, எங்க தோஷங்களை எல்லாம் போக்கிட்டியே. அதுவும் எப்படிப்பட்ட பவித்திரன்? பல்வகையாலும் பவித்திரனே, நீ பல வகைகள்ல எங்களை தூய்மையாக்கி விட்டாய். பவித்திரன்னா தூய்மை ஆக்குபவன், பல்வகையாலும் பவித்திரன்னா பல விதங்கள்ல பல வகைகள்ல எங்களை தூய்மையாக்கிட்ட. ஏன்னா நாங்க செல்வத்துல ஆசைப்பட்டிருந்தோம், அதை போக்கி உங்ககிட்ட ஆசைப்பட வச்ச. அதனால் ஒரு வகையில் நீ பவித்திரன். இன்னொன்னு, நான், எனது உள்ளிட்ட எண்ணத்தோடு இருந்தோம், அதை மாத்தி அடியவர்கள், நாங்கள் அடியோம் என்று சொல்ல வைத்தாய். அந்த விதத்திலும் நீ பவித்திரன், எங்களை தூய்மையாக்கினவன். இப்படி உனக்கே கைங்கரியம் பண்ணணும், உனக்கே மங்களாசாசனம் பண்ணணும், அந்த கைங்கரியத்துக்கு பிரயோஜனமும் நீ சந்தோஷப்பட்டு அதை பார்த்துதான் நாங்க மகிழணும்.
இந்த எல்லா தூய்மையும் எங்களுக்கு நீ தந்து விட்டாய் அல்லவா. அப்போ பல்வகையாலும் பல விதங்கள்ல எங்கள் அழுக்கு தோஷம் எல்லாவற்றையும் போக்கி எங்களை தூய்மையாக்கிய பவித்திரனே, பல்வகையாலும் பவித்திரனே, பல விதங்களில் எங்களை தூய்மையாக்கிய பவித்திரமானவனே, உன்னை பல்லாண்டு கூறுவனே. உன்னை நோக்கி பல்லாண்டு பல்லாண்டு என்று கூறுவனே, சொல்லுவேன் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யம் விரும்பினோருக்கு தலைவராக ஒருத்தர் சொல்றார். அதை அப்படியே மற்றவர்களும் தெரிவிக்கிறார்கள். இதுதான் பாசுரத்தின் மொத்த கருத்து. அப்போ அல்வழக்கு ஒன்றும் இல்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், நல்வகையால் நமோ நாராயணா என்று நாமும் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. ஆக எந்த ஒரு தோஷமும் இல்லாத பூமிக்கு அணிகலனாக இருக்கும் திருக்கோஷ்டியில் வாழக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தலைவராக பற்றின் சிகரமாக விளங்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் செல்வநம்பி என்ற மகான், அவரை போல திருவோடு கூடிய பெருமாளுக்கு அடியேனும் பழங்காலத்து பக்தன் போல பல்லாண்டு பாட தொடங்கிவிட்டேன். அந்த அளவுக்கு நீயும் அடியேனை அங்கீகரித்து விட்டாய். அதனால நல்வகையால் நல்ல முறையில, அதாவது பக்தியோடு, பணத்தாசை இதெல்லாம் இல்லாம உண்மையான பக்தியோடு நமோ நாராயணாயங்கிறத சொல்றோம். அப்ப அடியனுக்குரியவன் அல்லேன், பகவானுக்கே உரியவன்கிற புரிதல் வரும். அதே சமயம் நாமம் பல பரவி பெரியாழ்வார் கேட்டுக்கொண்டபடி விஷ்ணு சகஸ்ரநாமம் இஷ்டப்படி சொல்லுவோம். அதுக்காக இஷ்டப்படி எப்படி வேணா சொல்லுங்கன்னு அர்த்தம் இல்லை. சில பேர் தப்பா சொல்லிடுவோமோன்னு பயந்துட்டு சொல்லாமையே இருக்கா. அப்படி வேண்டாம், தைரியமாக சொல்லுங்கள், பகவான் அங்கீகரிப்பான். அதனால பரவி எங்கள் இஷ்டப்படி பகவானுடைய நாமங்களை சொல்லுவோம். சொல்லி பல்வகையாலும் பவித்திரனே, பல விதங்கள்ல எங்களை தூய்மையாக்கிய எம்பெருமானே உன்னை பல்லாண்டு கூறுவனேன்னு அவனுக்கு இப்ப செல்வத்தை விரும்பினோரும் வந்து பல்லாண்டு பாடிவிட்டார்கள். இதுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன்: ஓ த கன்சார்ட் ஆஃப் லக்ஷ்மி, ஐ ஹவ் என்ஸ்லேவ்ட் மை செல்ஃப் டு யூ just like the chief of Tirukkottuyur Sri Selvanambi. I shall chant Namo Narayanaya mantra and your other names as well in good ways. O the one who purifies us by all ways, I sing பல்லாண்டு to you. இது ஆங்கில வடிவம். ஆக இப்ப எல்லாரும் சேர்ந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடியாச்சு இல்லையா. இப்ப பெருமாள் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார். இத்தனை நேயர்கள் சேர்ந்து நமக்கு பல்லாண்டு பாடியிருக்காளேன்னு நமக்கெல்லாம் ஒரு உயர்ந்த பலன் பெருமாள் கொடுக்க போறார். அது என்ன பலன்கிறத பெரியாழ்வார் சொல்ல போறார். அதை அடுத்த பாசுரத்தில் காண்போம். அதோட இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்கறா, இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா முதல் பாட்டு திருக்காப்புன்னு பூர்த்தியாருது, 2ஆம் பாட்டு பல்லாண்டேன்னு பூர்த்தி ஆயிடுறது, நோ ப்ராப்ளம். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கூறுதுமேன்னு ஒரு பாட்டு, கூறுமினேன்னு ஒரு பாட்டு, பாடுதுமேன்னு ஒரு பாட்டு, என்மினேன்னு ஒரு பாட்டு, கூறுவனேன்னு ஒரு பாட்டு. கூறுதும் எங்க சொல்லணும், கூறுவன் எங்க சொல்லணும், கூறுமின் எங்க சொல்லணும், பாடுதும் எங்க சொல்லணும், என்மின் எங்க சொல்லணும்? கன்ஃபியூஷன் வருதா? இதுக்கு ஒரு ஃபார்முலா ஆச்சாரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஃபார்முலா? ஃபார்முலாவை சொல்லிடுறேன், ஆனா அர்த்தத்தை அடுத்த பாட்டுல சொல்றேன். ஆதி கூறுதும் அனந்தரம் கூறுமின் அண்டம் என்மின் எந்தை பாடுதும் தீ உடுத்து என்னால் கூறுதும் நெய்யும் அல்லும் கூறுவனே. இதான் ஃபார்முலா. இதன் பொருளை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். அல்வழக்கொன்றுமில்லா அபிமானத்துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியே, நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே.